சத்திய வேதத்தில் சாலமோன் எனப்பட்ட ஒருவரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். சாலமோன் எனப்பட்டவர் அவர் ராஜாவாக ஆன பின்பு தேவன் அவருடைய சொப்பனத்தில் அவருக்கு தோன்றி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், நான் தருவேன் என்றார். அதற்கு சாலமோன், என் ஜனங்களை நான் விசாரிக்கும்படி எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்றார். இப்படியாய் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை அவர் நாடாமல் மாயையாய் காணப்படும் உலக பிரகாரமான காரியங்களை அவர் தேவனிடத்தில் கேளாமல் ஞானமுள்ள இருதயத்தை அவர் கேட்டபடியினால் அது தேவனுடைய பார்வையில் பிரீதியாய் காணப்பட்டது. அந்த சாலமோன் பிற்காலத்தில் பிரசங்கி எண்ணப்பட்ட புஸ்தகத்தில் எழுதும் பொழுது, மாயையை நாடுகின்ற மக்களை, மாயையை தேடுகின்ற வாஞ்சிக்கின்ற மக்களை தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து விசாரிப்பார் என்றும் அவர் வலியுறுத்துகின்றார். மனிதன் இந்த உலகத்தில் எதை நாடி வாஞ்சித்து வருகின்றான்? சாலமோன் வம்சத்தில் வந்த இயேசுவை குறித்து வேதத்தில் இப்படியாய் எழுதப்படுகிறது. ஒருவன் மரித்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இக்காலத்தில் மனிதன் உலகத்தில் மரிக்கத்தான் வேண்டும். அவன் மரிக்கும் பொழுது அவன் உலக பிரகாரமான காரியங்களையும் அதன் சிற்றம்புகளையும் கொண்டு செல்ல இயலாதே. அப்படி இருக்கும் பொழுது அழிவில்லாத நிரந்தரமாய் காணப்படுகின்ற அந்த தெய்வமாகிய இயேசுவை அவன் வாஞ்சித்து நாடித்தானே ஆக வேண்டும். வாலிபம் முறுக்கும் மயக்கும் இன்பமும் மாயை, மனிதனின் நினைவும் இளமையும் கனவும் மாயை. வாலிபம் முறுக்கும் மயக்கும் இன்பமும் மாயை, மனிதனின் நினைவும் இளமையும் கனவும் மாயை. செல்வத்தின் செருக்கும் கல்வியின் பெருக்கும் மாயை, செல்வத்தின் செருக்கும் கல்வியின் பெருக்கும் மாயை. கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என வாழாதே மாயை, 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 மாயை. பழைய சந்ததி பூவுலகிலே மாறும், புதிய சந்ததி பூவுலகிலே தோன்றும். பழைய சந்ததி பூவுலகிலே மாறும், புதிய சந்ததி பூவுலகிலே தோன்றும். மனிதனின் உழைப்பு முயற்சி எல்லாம் மாயை, மனிதனின் உழைப்பு முயற்சி எல்லாம் மாயை. மனதிற்கு சஞ்சலம் அதன் முடிவு மாறாதே மாயை, 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 மாயை. ஆசை அலையாய் அலைந்து திரியுதுதானே, ஆஸ்தியும் விக்கினத்தால் அழிந்து போகுதுதானே. ஆசை அலையாய் அலைந்து திரியுதுதானே, ஆஸ்தியும் விக்கினத்தால் அழிந்து போகுதுதானே. சூரியன் கீழே காண்பது எல்லாம் மாயை, சூரியன் கீழே காண்பது எல்லாம் மாயை. சூரியன் தானே உதித்த இடத்துக்கே போகும் மாயை, மாயை, மாயை.
கண்கள் காண்பதில் திருப்தி அடைவதும் இல்லை, செவிகள் கேட்பதால் நிரம்பி போவதும் இல்லை. கண்கள் காண்பதில் திருப்தி அடைவதும் இல்லை, செவிகள் கேட்பதால் நிரம்பி போவதும் இல்லை. நதிகள் எல்லாம் சமுத்திரத்தில் சேர்ந்தும், நதிகள் எல்லாம் சமுத்திரத்தில் சேர்ந்தும், சமுத்திரம் என்றும் நிரம்பி வழிவது இல்லை. மாயை